நடு இரவுல ஒரு நிமிஷத்துல ராஜியோட உலகமே வந்து சுத்தி விழுந்துடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கதிர் வந்து காணாம போன அந்த தருணம் அவரோட கண்ல வந்து தெரிஞ்சது வந்து காதலா? இல்ல பயமா? கார்ல தூங்குன ராஜி வந்து கண் முழிச்சு வந்து பார்க்கும்போது சுத்தியும் யாருமே இல்ல. கதிர் வந்து எங்க போனா? அப்படின்றது எதுவுமே தெரியல. அந்த ஒரு நிமிஷம் ராஜிக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? 1,00,000 பணம், சென்னை டிராவல், அதே மாரி நடு இரவுல வந்து நடந்த அந்த சம்பவம், ராஜி, கதிர் உறவுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் வந்து இதுதான். உன்ன விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன கதிர் பார்த்தீங்கன்னா, நடு ராத்திரியில ராஜிய தனியா விட்டுட்டானா? இன்னைக்கு எபிசோட்ல என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். மிட் நைட்ல காணாம போன கதிர்னால வந்து உயிரே போகிற பயத்துல வந்து ராஜி இருக்கா. கடைசியில வந்தது பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் மட்டும்தான். இந்த எபிசோடு ஃபுல்லாவே ராஜி கதிர் ரிலேஷன்ஷிப்போட ஃபியர், ட்ரஸ்ட், லவ் இந்த மூணுமே சேர்ந்து தான் நம்ம மனசு வந்து உழுக்க போகுது. ராஜியை வந்து கோச்சிங் சென்டர்ல சேர்த்து விடுறதுக்காக வேண்டி கதிர் வந்து முடிவு பண்றான். ஆனா அதுக்கு 1,00,000 ரூபாய் வந்து ஃபீஸ் வரும் அப்படின்றனால ராஜி வேண்டாம், நம்மளால வந்து முடியாது அப்படின்னு வந்து சொல்றா. இந்த டைலாக்லயே பாத்தீங்கன்னா ராஜியோட கேரக்டர் வந்து ஃபுல்லாவே வந்து தெரியுது. அவளுக்கு வந்து கனவு இருக்கு, ஆனா அதுக்காக பாரத்தை ஏத்த வந்து விரும்பிக்கல. ஆனா கதிர் அவள்கிட்ட வந்து எவ்வளவு ஃபீஸ் ஆனாலுமே பரவாயில்ல, நீ படிக்கணும், அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு தைரியம் சொல்லி கோச்சிங் சென்டர் சேர்க்கறதுக்காக வேண்டி சென்னை வந்து கூட்டிட்டு வரான் கதிர். இதுல வந்து அவனோட லவ் மட்டும் இல்ல, ஃபியூச்சருக்கு அவன் பாக்குற நம்பிக்கையுமே வந்து நல்லாவே தெரியுது. ராஜியோட அப்பா முத்துவேல் வீட்டுக்கு விருந்துக்கு வந்த சமயத்துல தான் மகளை வந்து கோச்சிங் சென்டர்ல சேர்த்து விடுறேன் அப்படின்னு வந்து பேசியிருந்தார். காரைக்குடியில் ஆல்ரெடி வந்து பேசியிருந்த இடத்துல நான் சேர்த்து விடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னதை வச்சு தான் ராஜி வந்து கோச்சிங் சென்டர்ல சேர்த்து விடுறதுக்காக வேண்டி கதிர் வந்து முடிவு பண்றான். இது ரிலேட்டடா அவள்கிட்ட வந்து பேசி காரைக்குடியில் இருக்கிற சென்டரை போய் பாக்குறேன் அப்படின்னு வந்து சொல்றான். அங்க போனா 1,00,000 ஃபீஸ் அப்படின்னு சொன்ன உடனே ராஜி வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்றா. கதிர் வந்து அவள்கிட்ட வந்து எவ்வளவு ஃபீஸ் ஆனாலுமே பரவாயில்ல, இங்கேயே சேரலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 நாள் வந்து ட்ரைனிங்காக சென்னைக்கு நீங்க போகணும் அப்படின்னு கோச்சிங் சென்டர்ல வந்து சொல்றாங்க. 2 நாள் ட்ரைனிங் சென்னைன்னு சொன்ன உடனே ராஜி மனசுல ஒரே குழப்பமா இருக்குது. இவங்க இந்த மாதிரி சொன்னனால ராஜியை கூட்டிட்டு சென்னைக்கு போறதுக்கு கதிர் வந்து முடிவு பண்ணிடுறான். இதுக்காக அவங்க அப்பாட்ட போய் வந்து பேசுறான். அவர் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு ராஜி வந்து நினைக்கிறா. ஆனா பாண்டியன் வந்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, 2 பேருமே பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. இந்த ஒரு வார்த்தை ராஜிக்கு அப்பா தர்ற பாதுகாப்பு மாதிரி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ராஜியை வந்து கதிர் வந்து கூட்டிட்டு கிளம்புறான். அவள்கிட்ட கார்ல நீ தூங்கு, அப்புறம் நாளைக்கு கிளாஸ்க்கு போயிட்டு நீ அங்க தூங்கிட்டு இருப்ப அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு ராஜி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் நான் எத்தனை நாள் வேணும்னாலுமே தூங்காம இருப்பேன் அப்படின்னு ஹீரோ டைலாக் மாதிரி பேசினாலுமே கொஞ்ச நேரத்திலேயே ராஜி வந்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிடறான். அவன் மேலேயே வந்து சாஞ்சு தூங்குறா. அவளை பார்த்து கதிர் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். இவதான் நாள் கணக்குல தூங்காம இருக்கிற ஆளா அப்படின்னு நினைக்கிறா. இது வந்து பியோர் சைலண்ட் லவ் சீன் தான். டைலாக் இல்லாமலே இமோஷன் வந்து பேசுது. கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து வண்டி நிக்குது. ராஜி வந்து கண்ணு முழிச்சு வந்து பாக்குறா. அப்ப கார்ல வந்து யாருமே இல்லாத பார்த்த உடனே பதறி போயிடுறான். அந்த செகண்ட்ல ராஜியோட ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஷாக், ஃபியர், அபிநமன் பேனிக்க வந்திருக்கா. உடனே வெளியில வந்து கதிர் கதிர் அப்படின்னு வந்து கூப்பிடுறா. சுத்திலையும் வந்து தேடுறா. ஆனா கதிர் வந்து எங்கேயுமே இல்ல. காதல் மட்டும் இல்ல, உயிரே அவன் தான் அப்படின்னு ராஜிக்கு இப்பதான் வந்து தெரியுது. இதனால ராஜிக்கு பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கா இருக்கு. லாஸ்ட்ல ஒரு இடத்துல வந்து நின்னுட்டு இருக்கா. அப்ப கதிரோட குரல் வந்து கேக்குது. அதுக்கப்புறம் தான் அவன் வந்து நிம்மதியா வந்து இருக்கா. எங்க போன அப்படின்னு வந்து கேக்குறா கதிர்ட்ட. அப்ப அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் போலான்னு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்றான். நீ எதுக்காக இப்படி பயந்து போயிருக்க? உன்னை அப்படியே விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சேன், அப்படியெல்லாம் ஒன்று விட்டு போக மாட்டேன் அப்படின்னு வந்து கதிர் சொல்றான். இந்த டைலாக் வந்து கதிர் ராஜிக்கு தர இமோஷனல் செக்யூரிட்டி ஃபுல்லா வந்து ஹைலைட்டா வந்து இருக்குது. அப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாருமே அங்க இல்லாதனால அவங்கள எங்க போனாங்க அப்படின்னு வந்து கேட்கறா. அவங்களும் வந்து வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றான். இது ஒரு சாதாரண டைலாக் மாதிரி இருந்தாலுமே ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய இமோஷனல் ஒரு ரிலேஷனல் ஷிஃப்ட் வரப்போகுது அப்படின்றது ஹிண்ட் மாதிரி தான் வந்து இருக்குது. இப்போ நம்ம மட்டும் தான் வந்து கிளாஸ்க்கு போக போறோம் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டு ரூமுக்கு போறான். ராஜி வந்து ரெடியாக சொல்றான். உடனே கிளாஸ்க்கு வந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப அவளும் வந்து ரெடி ஆகிட்டு வரா. அப்ப ராஜியோட அழகை பார்த்து மயங்கறான் கதிர். அப்ப லிட்டரலி வந்து ஸ்பீச்லெஸ்ஸா மெய் மறந்து போய் அப்படியே இருக்கிறான். அப்ப ராஜி கதிர்ட்ட என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கப்புறம் 2 பேருமே டீ குடிக்கிறாங்க. 1,00,000 பணத்துக்காக என்ன பண்ண போற அப்படின்னு ராஜி வந்து கேட்கறா. அதுக்கு கதிர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உங்க அப்பா கிட்ட வேணும்னா கேட்போமா அப்படின்னு வந்து சொல்றான். அவ கேட்டா கொடுத்துருவாரு, ஆனா நீ தான் வாங்க மாட்டியே அப்படின்னு ராஜி வந்து சொல்றா. அப்ப அவளோட கையில வந்து சூடான டீ வந்து கொட்டிடுது. இதனால கதிர் வந்து பதறி போய் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா அப்படின்னு வந்து கேட்கறான். இங்க கதிரோட ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் மெட்டீரியல் மோடு ஃபுல்லா ஆன் ஆகுது. உடனே ராஜி அவ்வளவு சீனெல்லாம் இல்ல, நீ ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு வந்து சொல்றா. அப்போ வந்து அவளோட கையை வந்து பிடிச்சிட்டு இன்னைக்கு ஏன் நீ இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு வந்து கதிர் வந்து கேட்கறான். இதனால ராஜி ஆச்சரியமா அவனை வந்து பாக்குறா. கதிர் சொன்ன அந்த ஒரு லைன் ராஜியோட மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ கேள்விகள் வந்து எழுப்பிடுச்சு. ஆனா அடுத்த எபிசோட்ல இதே வார்த்தை வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து மாத்த போகுதுன்னு யாருக்குமே தெரியல. உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன கதிர், ஆனா அதுக்கப்புறம் நடக்க போற விஷயம் ராஜி வந்து கனவுல கூட வந்து நினைச்சு பார்க்காத ஒன்னா இருக்கும். 1,00,000 பணம் வந்து ராஜி வந்து நிறுத்துமா இல்ல கதிர் காதல் அவளை வந்து முன்னாடி நகர்த்துமா? பதில் தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த சென்னை டிராவல் வந்து சாதாரண ட்ரைனிங்காக இல்ல, ராஜி கதிர் உறவுக்கு வந்த முதல் பெரிய சோதனைன்னு தெரிய போகுது. அடுத்த எபிசோட்ல தான் வந்து நமக்கு தெரியும். கதிர்க்கு வந்து ராஜி மேல ஃபீலிங்ஸ் வந்து டீப்பரா மாறுதா? இந்த சென்னை ட்ரிப் ரிலேஷன்ஷிப்ல வந்து ட்விஸ்ட் வந்து கொண்டுட்டு வருமா? 1,00,000 பணம் ஃபியூச்சர்ல வந்து பிரச்சனை ஆகுமா? இதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க இனி வர எபிசோட் பார்த்தா தான் தெரியும். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.